வந்தாலும் சரி, மறுபடியும் அந்த முஸ்லிம்களாக இன்னொரு குர்ஆனை கொண்டு வர முடியும். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்தில் அது மனனமாக இருக்கிறது. அப்ப காகிதத்தில் மட்டும் அந்த குர்ஆன் இல்லை, கோடிக்கணக்கான மக்களுடைய இதயத்தில் அந்த குர்ஆன் பதிவாக இருக்கிறது. இதுதான் இறைவசனம் சொல்லுகிறது, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா الذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். குர்ஆனுக்கும் மற்ற வேதங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? குர்ஆன் இதற்கு முன்னால் வந்த இறை வேதங்களை உண்மைப்படுத்துகிறது. முஸத்திகன் லிமா பைன யதைஹி, அதை பொய் சொல்லவில்லை. இதற்கு முன்னால் வேதங்கள் வந்தது, தவறான வழியில மக்கள் இருந்தார்கள், அவர்களுக்கான நபிமார்களும் அவர்களுக்கான தூதர்களும் அவர்களுக்கு நம்ப வைக்கக்கூடிய அந்த இறை வேதங்களும் வந்தது, ஒரு சட்டங்கள் அவர்களுக்காக வந்தது. ஆனால் அதற்கு கடைசியாக வந்த தூதரும் கடைசியாக வந்த வேதமும் தான் இந்த குர்ஆன். கடைசியாக வந்த தூதர் முகமது நபி அவர்களுக்கு இறங்கிய வேதம் தான் இந்த குர்ஆன். இந்த குர்ஆனின் எந்த வசனமும் ஒரு எழுத்து கூட மாறவில்லை.